ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம நினைச்சது நடக்க வராகி அன்னைய நம்ம மார்கழி மாதம், அதாவது 17/12/2023 அன்று நம்ம பிறக்க போற மார்கழி மாதம் அன்னைக்கு பஞ்சமி திதியில அந்த மார்கழி மாதம் வர்றதால நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு அந்த அன்னையோட வழிபாட நம்ம எப்படி பண்ணா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய பதிவு. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வராகி அன்னையோடைய அருளை எல்லாரும் பெறணுன்றதுக்காக நான் இந்த வழிபாடை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பலன் அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வராகி அன்னை வழிபாடு இன்னைக்கு பலரும் செஞ்சுட்டு வராங்க. சப்த கன்னிகளில் ஒருத்தர் தான் இந்த வராகி அன்னை. இவங்களை பற்றி சில காலம் வரையில் அவ்வளவா ஒன்றும் யாருமே பேசலை. தற்போது பார்த்திங்கன்னா வராகி அன்னையோட வழிபாடு பார்த்திங்கன்னா பெருமளவு பெருகிட்டு இருக்குதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அன்னை தன்னுடைய பக்தர்களுக்காக நடத்தி தர்ற அந்த மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் தாங்க. இந்த அன்னை முன்னாடி நம்ம மனமுருகி ஒரு துளி கண்ணீர் விட்டு நீங்கள் எதை வேண்டினாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. இது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை அனைவர் மனதிலும் ஒரு ஆழமாக இருக்குங்க. அது உண்மையும் கூட. அதிலும் இந்த அன்னைக்கு பஞ்சமி திதி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக செய்யப்படுது. அந்த நாளில் நாம் வழிபடும்போது அதிகப்படியான பலன்களை பெறலாம். அப்படியான அன்னையை இன்னும் எளிமையாக நம்ம எப்படி வணங்கி நம்முடைய வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின இந்த ஆன்மீக பதிவில் நம்ம எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நம்மக்கிட்ட சில பேருக்கு நிறைவேறாத சில ஆசைகள் இருக்கும். அந்த நிறைவேறாத ஆசைகள் கூட இந்த பஞ்சமி திதியில் மார்கழி 1ஆம் தேதி, அதுவும் ஆன்மீகத்துக்கு உண்டான மாதம் அது. அந்த மாதத்தில் வர்ற பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த வராகி அன்னையை வழிபட்டு நம்ம செய்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க இந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மார்கழி 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே அன்னைக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாலும் சரி, ஒரு வாழை இலையில் உங்ககிட்ட வராகி அன்னையோடைய படம் இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ அந்த படத்துக்கு முன்னாடியோ இல்லை விக்கிரகத்துக்கு முன்னாடியோ ஒரு வாழை இலையை நீங்கள் வச்சுருங்க. அந்த வாழை இலையில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி பரப்பி வச்சுட்டு அந்த அரிசிக்கு மேலே ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் 5 முக விளக்கு அகல் தீபத்தை நெய் விட்டு நீங்கள் மஞ்சள் திரி போட்டு நீங்கள் ஏற்றி வச்சிருங்க. அந்த பித்தளை தட்டுக்கு நீங்கள் மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிடுங்க. அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாழை இலையில் ஒரு பக்கத்தில் பனை வெல்லத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு அன்னைக்கிட்ட மனமுருகி அன்னையுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க. வராகி அன்னையுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லி மனமுருகி உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அன்னைக்கு எல்லாரும் நைவேத்தியமாக கிழங்கு வகைகள், பழ வகைகள் அப்படி தான் நைவேத்தியமாக வைப்பாங்க. இந்த பனை வெல்லம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். ஸோ அன்னைக்கு இதை நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வராகி அன்னை அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.